ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதம் செய்யலாமா? அது கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க, கடுகு பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு இந்த கடலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கணும் சேர்த்து. அப்புறம் இந்த திருவிய தேங்காய் போட்டுக்கோங்க. இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேங்காய் சாதம் தேங்காய் கொட்டி கலரிக்கோங்க. நல்லா தேங்காய் சாதம் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் சாதம் செய்யலாமா? கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விடும். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வறுக்க விடுங்க. அப்புறம் வறுத்து வச்சு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த திருவி வச்ச மாங்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வறுத்தது இதில் போட்டுக்கோங்க. சாதம் நல்லா கலரிக்கோங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. மாங்காய் சாதம் நல்லா கலரிக்கோங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க.